ஸ்வீட் கார்னும் பிரெட்டும் வச்சு சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். ஸ்நாக் ரெசிபி ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ½ அன் அவர் ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பை 2 முறை சுத்தம் பண்ணிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு தனியா ஒரு பாத்திரத்துல ஊறின கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 கப் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இது கூட 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கார்ன் வேக வைக்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி தண்ணி ஊத்தாம நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறமா 4 மில்க் பிரெட் எடுத்துக்கோங்க. பட்டர் ஆயில் எதுவும் அப்ளை பண்ணாம நார்மலா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு 2-3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு குட்டி பீசஸா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி பொடியா அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், வீட்லயே ரெடி பண்ண பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இது இப்படியே ஓரமா இருக்கட்டும். அடுத்ததா ஒரு பாத்திரத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த பருப்பு ஸ்வீட் கார்ன் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/4 கப் அளவு பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி இல்லைன்னா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இது கூட வேக வச்ச 2 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்த பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ் சேர்க்கும் போது வெளிப்பக்கம் நல்லா கிறிஸ்பியாகவும் அதே சமயம் நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். இப்போ நல்லா கை வச்சு இதை அழுத்தம் கொடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எல்லாத்தையுமே இந்த ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததா ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதனால் அப்பப்போ இடையில இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கடாயிலன்னு இல்லை தோசை தவால கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் சத்தமெல்லாம் அடங்கி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஈவினிங் டைமில் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இது கூடவே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.